வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு சேனல் பயங்கரமாக குஷி ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 5 ப்ரமோ 6 ப்ரமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடித்து தள்ளிட்டு இருக்கிறாங்களே. போகிற போக்க பார்த்தா மொத்த எபிசோடுமே ஒரு ப்ரமோ மாதிரி. இன்னொரு 4 ப்ரமோ போட்டாங்கன்னா மொத்த எபிசோட் கண்டென்ட்டுமே அவ்வளோதான் வந்துடும் போல இருக்கு. இதில் இந்த ரெண்டாவது ப்ரமோவில் வந்தது இல்லை, ஜாக்லின் அக்கா, சௌந்தர்யா அக்கா. இப்போ அவங்க அந்த தர்ஷிகா அந்த சம்பவத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நான் ஷாக் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்ததும். என்னடா இது வைல்டு கார்டு என்ட்ரிஸ் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு புனிதர் வேஷம் போட்டுட்ருக்குறாங்க சவுண்ட் அக்காவும் இந்த ஜாக்லின் அக்காவும். இங்கே தர்ஷிகா வந்து அதாவது டெவிலாக இருக்கிறாங்க தர்ஷிகா. அவங்க வந்து ஏஞ்சலாக இருக்கிற ஜெஃப்ரிக்கு வந்து டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அதை கொடுக்கலாம், உடனே வந்துடுவாங்கல்ல கோவா கேங்கில் தானே இருக்கிறாங்க சவுண்டு அண்டு இருக்காங்கல்ல, இவங்க தானே முக்கியமானவர்கள் சவுண்டும் இந்த ஜாக் அக்காவும். ஸோ அதை பற்றி அவங்க பேசும்போது வந்து சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாக்லின் வந்து தர்ஷிகாவை சொல்ல, நீ போ அப்படின்னு சொல்ல, சீப்போலாம் ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்க, அதுக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவேன், நீ வந்து பைத்தியம் மாதிரி இப்படி கொடுத்துருக்க டாஸ்க் அப்படின்னு கேட்க, நீ தான் பைத்தியம் அப்படின்னு சொல்ல, இப்போ மாற்றி மாற்றி தப்பாக பேசாத, வார்த்தையே விடாது அப்படின்னு பேசினா அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அடம் பிடிக்கிறாங்க. கத்துனது இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது அப்படின்ட்டாங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சாதாரணமான வார்த்தை தான். நம்ம படத்தில் கூட பார்த்துருக்கோம்ல, வானண்ணா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு. அது மாதிரி தனக்கு தான் எல்லாமே, இங்கே தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாங்கன்னா அப்போ அவங்கள பார்த்து கேட்குற கேள்வியாக இதுதான் இருக்கும், இதுனா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது ஜாக்லின் அப்படின்னு இவங்க சொன்னாங்க பாருங்க. இது சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸில் தான், நான் என்ன வேணால் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னதுனால சொன்னாங்க தர்ஷிகா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு பயங்கரமாக. சொல்லிட்டு இவங்க திரும்புகிறாங்க, நடக்கிறாங்க கொஞ்சம் தர்ஷிகா. அதுக்குள்ளே பாஞ்சு வந்து அவங்க ஷோல்டரில் போட்டு அடிக்குதுங்க இந்த க்ளவுன்னு. அடிச்சுட்டு ஏய் ஏன் அவங்க அப்பாவை சொல்கிற, ஏன் அவங்க அப்பாவை இடுகிறேன்ட்டு அடிக்குது. 2வது முறை வேறு அடிக்க போகுது. அதுக்குள்ளே முத்துக்குமரன் வந்து தடுத்துட்டாரு, இன்னும் சிலர்லாம் வந்து தடுத்து பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஜாக்லினுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்களே. ஜாக்லின் தவறாமல் எல்லா இடங்களையும் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம், ஆனால் இவங்க தானே கேள்வி கேட்டாங்க முத்துக்குமரனை இந்த லெட்டரில் மொட்டை கடுதாசியில். அவன் ஒரே ஒரு முறை சொன்னான், மிடில் கிளாஸ் பையன் ஜெயிக்கக்கூடாதா, மிடில் கிளாஸ் பையன் ஜெயிக்கிறதுல அப்படி என்னன்னு கேட்பாங்க, மிடில் கிளாஸ் பையன் ஜெயிக்கிறது தான் இங்கே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால. அதை வந்து மிடில் கிளாஸை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பிட்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னால்தான் இவங்க. அப்படின்னா இவங்க அப்பா சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு வர்றதும் அதுவும் ட்ராமா தானே, மக்களை கவர் பண்ண தானே பண்ணுறீங்களா ஜாக்லின் அப்படின்னு கேட்கலாம்ல. அந்த உரிமையை ஜாக்லின் தானே கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடித்தது தப்பு. பிரித்து விட்ட உடனே மூஞ்சை மாற்றிட்டு அழுறாங்க இந்த க்ளவுன் அக்கா, பேக்கரி அக்கா. அவங்க அழ, ஜாக்லினும் அழ, 2 பேரும் தலையை ஒன்றா சேர்த்துக்கிட்டு 2 பேரும் அழுதுட்டு ட்ராமா பண்ணுகிறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்கெல்லாம் ப்ளே ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க, இவங்களை எப்படி வேணால் பர்ஃபார்ம் பண்ணி மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பட்டமாக தெரியுது இது ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டும் ஊ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மாதிரி ஊழையிட்டாங்கல்ல நாய் மாதிரி, இந்த பேக்கரி அக்கா தானே நாய் மாதிரி 3 நாய் மாதிரி கத்துனாங்கல்ல. அது இவங்க போயிட்டு அப்படியே மார்க் பண்ணிடல இந்த ஜாக்லின் அக்கா. ஏமா மார்க் பண்ணுறேன்னு கேட்டால் மஞ்சரி வந்து கேட்கும்போது நீ மட்டும் பண்ணவே இல்லையா, யாருமே பண்ணலையா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெவில் மாதிரி என்ன பண்ணணும்னு தெரியலையாம்மா, பேய் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. 8வது சீசனில் வந்து இவங்க சொல்கிறது என்ன பண்ணணும்னு தெரியாதா, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான் டெவில் வெர்ஷன். இப்போ டெவிலாக வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த அலங்காரம் டெவில் அலங்காரம்லாம் பண்ணாமல் பண்ணீங்க, இப்போ அலங்காரத்தோடு பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. சௌந்தர்யாவும் எனக்கு அது வரல, எனக்கு பண்ண வரலையா அவங்களுக்கு. நேற்று தானே பார்த்தோம் அப்பட்டம்மா இந்த நாய் மாதிரி கத்தனில்ல, அதுதான் டெவில்லு. ஆனால் மார்க்கிங்லாம் சொல்லித்தரவே தேவையில்லை, எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கு, எப்படி கத்திட்டு இருக்கு, இப்போ கூட அடிக்க வராங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாதாம்மா, 2 பேரும் ஊ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டா நம்பிடுவாங்களாம்மா. எல்லாம் ப்ளே ஸ்கூல் பாப்பாஸா இல்லை அஞ்சலி பாப்பாஸ் நினச்சிட்டாங்களா ஆடியன்ஸை இவங்க. என்ன ட்ராமா இது. அங்கே வந்து எல்லாருக்குமே தெரியுது இதுங்க 2 நடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
தீபக் அங்கே சொல்லியிருப்பாரு எதுவுமே பண்ணலன்னா ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஜெயிலில் போட்டால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு எதுவும் தெரில. இதெல்லாம் நம்பிடுவாங்களா அவங்க? உலக மகா நடிப்புன்னுவாங்க. இது அதுக்கும் மேலே உலக நாயகன் இந்த சீசனில் இல்லைல்ல, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டியாக பர்ஃபார்ம் பண்ண வராங்களாம் இவங்க. பர்ஃபார்மன்ஸு இது வீக்கெண்டில் வர்ற ஒரு கோமாளி ஒருத்தர் தானே. ஐயோ அங்கே பேச வேணான்னு பார்க்குறோம், மறுபடியும் பேச வேண்டியிருக்கு பாருங்கள். அவரை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு இல்லை. இப்போ அடுத்து தர்ஷிகா உள்ளே போயிட்டாங்க. அருண் வந்து பிரித்து கூப்பிட்டு போயிட்டா, அப்படியே அமைதியாக இருமா. அவன் சொல்கிறான், நான் அப்படி மீன் பண்ணலன்றாங்க. நீ அப்படி மீன் பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் அவங்க கேமு, அது மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. நீ அதுக்கெல்லாம் பலியாவாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறமா டீம் எல்லாம் கூடுறாங்க, டெவில் டீம்லாம் கூடி ஒருத்தர் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா இன்னொருத்தர் போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது அவங்க கேமு. முத்துக்குமரன் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவங்க வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அது தப்பாச்சுன்னா அதோடைய கன்சிக்வன்சஸ் என்னன்றது அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு தலையிடாதீங்க, வேறு யாரும் தலையிடாதீங்க, அதை தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதே தான் மற்றவங்களும் சொன்னாங்க. இப்போ தீபக் வந்து அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு நீங்கள் எதாவது பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா, உனக்கும் இங்கே தர்ஷிகாவுக்கும் இங்கே பஞ்சாயத்து ஆச்சுல, அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நான் பேச விரும்பலை, நான் அங்கேயே பேசிட்டேன் அப்படின்னு இவங்க சவுண்டு அங்கே சொல்ல, அருண் வந்து சொல்கிறா அப்படி. அந்த டப்பா அருண் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெளிவாக பேசினா அப்படி. என்னென்னா, அங்கே என்னம்மா சொன்னாங்க அவங்க அப்படின்னு கேட்டால், இது உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்குறா அப்படின்னு. இது உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னதும், இதுக்கும் அப்பாவை பற்றி பேசிட்டா அப்படின்னு சொன்னீங்களே, எங்கம்மா சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லையாம்மா. அது வந்து இது என்ன உங்கள் மாமியார் வீடா, இது மாமியார் வீடு இல்லை இது உங்கள் அம்மா வீடா அப்படின்னு கேட்குற மாதிரி நார்மலாக தானம்மா கேட்டாங்க அப்படின்னு இவர் கேட்க, உடனே அந்த பக்கம் முத்துக்குமரன் சொன்னார், என்ன சுற்றி விட்றீங்களா அப்படின்னு கேட்டதும் பார்த்தீங்கன்னா, என்ன சுற்றி விட்டாங்கன்னு ஜாக்லின் உள்ளே வராங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா வீடுன்னு சொன்னால் உனக்கு கோவம் வரும்ல, அதே போல் தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு இந்த க்ளவுன் அக்கா சொல்கிறாங்க. எனக்கு கோவம் வராது அப்படின்னு சொன்னதும், எனக்கு கோவம் வரும், இவ்வளோ சொன்னாலும் எனக்கு கோவம் வரும், என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வரும், இவங்களை யாரை சொன்னாலும் கோவம் வரும், கோவா கேங்கில் யாரை சொன்னாலும் இவங்களுக்கு கோவம் வருமா, அம்மா வீடா அப்படின்னு கேட்டால் கோவம் வருமா. இதில் வேற அன்றைக்கி வந்து இது ஒன்றும் உங்கள் பேக்கரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னால், நான் மஞ்சரியை போய் எதாவது கேட்டனா கேளுங்க அப்படின்ட்டுருக்கு அந்த க்ளவுனு. கேட்டேன், பொம்மை டாஸ்க் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் அவுட் ஆகிட்டு சும்மா ஓரமாக உட்காராமல் வந்து மஞ்சரியை வந்து நோண்டிட்டு இருக்கும்போது அப்போ கேட்டேன், எதுக்கு என் பேக்கரியை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு. கேட்காமலாம் இல்லை, இவங்க ரோஸ்ட்டுன்னு போயிட்டு கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு பிக் பாஸாக கொடுத்தாரு டாஸ்க்கு, நீங்களா பண்ணல, அந்த ரோஸ்ட் பண்ணல, அது ரோஸ்ட்டு கிடையாது, அது வன்மத்தை கொட்டல, அதுதான் இந்த டெவில் டாஸ்க்கு. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதாம்மா, இதில் நான் அப்படி தான் கத்துவேன், எனக்கு கோவம் வரும் அப்படின்ட்டு இருக்குங்க. வந்து எப்படி இருந்த கேரக்டரு இங்கே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கோவம் வராதுன்ற மாதிரி எல்லாரும் அடங்கியிருக்கிறானுங்க வீக்கெண்டுக்காக. சரியான ஆள்கிட்ட கமல் சார் இருக்கும்போது மாட்டிருக்கணும் இந்த 2 டம்மி பீஸும், கீழ்ச்சி விட்டுருப்பார் நார்னரா. ஆனால் இப்போ இந்த கோவத்தை ஏற்கனவே அந்த கோமாளிகிட்ட கூட ஒரு முறை காட்டில்ல சார், ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, சௌந்தர்யா என்கிட்ட கோவப்படாதீங்க சௌந்தர்யா, ஆனால் நீங்கள் ஓன் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு, இது எங்கள் சீசன் அப்படின்னு ஓன் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு. கமல் சார் மாதிரி பண்ணியிருந்த தலையிலே தட்டி உட்கார வச்சிருப்பாரு. யார்கிட்ட வந்து எங்கே கோவத்தை காட்டுறேன்னு, எங்கே வாய்ஸை ரைஸ் பண்ணுறன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே எனக்கு கோவம் வரும், அவ்வளோ சொன்னாலும் எனக்கு கோவம் வருமா. கோவம் வந்தால் என்ன பண்ணுறோம், கை வச்சிருவியா, வந்து கை வைக்கிதுங்க அந்த பொண்ணு, கை வச்சிருக்குங்க, ரெட் கார்டு எடுக்கணும், கார்டு எடுத்து ஸ்ட்ரைக் நீட்டணும். அங்கே எப்படி வந்து டாஸ்க் பஸர் அடிச்சதுக்கப்புறம் போய் அங்கே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் போயிட்டுருக்கு, அங்கே போய் பஸர் அடிச்சதுக்கப்புறம் ரயான் போய் அடிக்க போனான் ராணவை போன வாரத்தில். இங்கே ஃபிசிக்கல் டாஸ்க் இவங்களுக்கு கிடையாது, ஒரே டீமில் இருக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் அந்த வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அடிக்க போனது, அடிச்சது மேலே கை வச்சது இந்த சௌந்தர்யா, இது ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். அதுக்கு உடனே வந்து தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, தர்ஷிகா இப்போ நேரம் சும்மாவது இருந்திருக்கலாம், அவங்க 2 பேரும் கரெக்டாக ஆரம்பித்தானுங்க, அருணும் டப்பாவும் கரெக்டாக ஆரம்பித்து லாக் பண்ணும்போது இந்த தர்ஷிகா உள்ளே வந்து கெடுத்து விட்டுருது. உள்ளே வந்துட்டு, ஜாக்லின் அம்மா மேலே சத்தியமா நான் அப்படி மீன் பண்ணியிருப்பேனா, எனக்கு கூட தான் அப்பா இல்லை, நீ உங்கள் அப்பா முகத்தை பார்த்துருக்குற, நான் எங்கள் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை, நான் அப்படி மீன் பண்ணல ஜாக்லின் அப்படின்லாம் இவங்க சொல்ல. மனசாட்சி தொட்டு சொல்லு ஜாக்லின், உனக்கு ஹர்ட் ஆச்சா, நான் உன்னை ஹர்ட் பண்ணல, அம்மா இதில் ஹர்ட் ஆகிறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு
அருண் கேட்டா அதுக்கு ஜாக்லின், அருண் அப்படி சொல்றாதுங்க அருண். இப்போ வந்து அவங்க வந்து அருண் அவங்க வந்து சொல்லும் போது அருண் அவங்களுக்கு உரிமை இருக்கு அருண். அதே போல நான் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அருண். இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த சென்டென்ஸில்? என்னென்ன அதான் சொன்னனே, இது அந்தர் பல்ட்டி அடிக்கும் அப்படியே குட்டிக்கரணம் அடிக்கும் அப்படின்னு. ஆங்கரிங்க ஒழுங்காக பண்ண தெரியாது. இதில் இந்த அந்தர் பல்ட்டி இருக்குல்ல, பெருசாக ஆங்கர் பெருசாக கீழ்ச்சி தள்ளிட்ட மாதிரி அந்த சென்டென்ஸே ஒழுங்காக சொல்ல வரல. அதுலேயே தெரில வன்மோன்ட்டுன்னு. இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பேய் டெவிலாக நடந்துங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களை ஒன்றும் எக்ஸ்ட்ரீமாக போய் இதாக பண்ணுங்கலாம் யாரும் சொல்ல. ஆனால் ஃபேவரட்டிசம் பண்ண போகிறேன். ஏன்னா நீ குரூப் இதில் இருக்க, குரூப் இதில் இருக்கிற எப்படி நீ வந்து ஒழுங்காக நேர்மையாக கேம் ஆடுவ? நீ ஆட மாட்டீங்க. ஆனால் ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை பண்ணணும்ல, இல்லை ஓரமாவது உட்காரணும்ல. அது இன்னொருத்தர் கொடுக்கும்போது வந்து போய் தடுக்கிறது என்ன, இல்லை அதை பற்றி குறை சொல்கிறது, இவங்கெல்லாம் பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படிங்கிறது. கேட்டால் எங்களுக்கு டெவில் எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்களுக்கு அது பண்ண வராதான். இதை வந்து ப்ளே ஸ்கூல் அவங்க சொந்தக்காரு ப்ளே ஸ்கூல் சின்ன பசங்க, எந்த அஞ்சலி பாப்பா வயசில் இருக்கிற எந்த பசங்க கூடமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ப மாட்டாங்க. அவ்வளவு மோசமான நடிப்பு பார்த்தாவே தெரியுது. அப்பட்டமா போ ஓரமா போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடிக்கிறதுக்கு இல்லை ஏமாத்துறதுக்கு ஒரு மூஞ்சி வேணாம். அதான் இத்தனை நாள் பார்த்துட்டாங்களே, நீ எப்போ என்ன மாதிரி ரியாக்ஷனை மாற்றுவ, எப்படி உருட்டுவ, எப்படி பல்ட்டி அடிப்ப எல்லாம் தெரியும்ல. அதுக்கப்புறமும் பண்ணுறாங்க பாருங்கள், என்ன கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு. வெறும் ஹாஸ்டை பார்த்துட்டு அவரை போலவே மக்கள் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. உருட்டிடலாம் பரட்டிடலாம் அப்படின்னு. ஸோ கடைசியாக வந்து அதை விடுங்கம்மா, இனிமேல் அந்த மாதிரி வேர்ட்னா பேச வேணாம். அதே நேரத்தில் அருண் வந்து உடனே அங்கே வந்து இங்கே இனிமேல் யாரும் ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லும்போது திரும்ப முத்துக்குமரன் தான் சொல்லிட்டு இருந்தாரு, பா நீ கொடுக்குறவங்களே நீ வந்து வேணான்னு சொல்லாத. இங்கே எல்லாருமே பெரியவங்க தான், எல்லாருக்கும் அறிவு இருக்குது, அவங்க யோசிப்பாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்கன்னா அதோடைய கன்சிக்வன்சஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் எல்லாம் தலையிடாதீங்க, யாரும் ஒருத்தருடைய டாஸ்கில் இன்னொருத்தர் போய் தலையிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் சௌந்தர்யா 2 பேரும் ஜெயிலில் போடுவோம், ஏன்னா அவங்க டாஸ்க் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பேசும்போது, அதாவது ஜாக்லின் சௌந்தர்யா வரத்துக்கு முன்னாடி இப்போ தீபக் சொல்லிட்டு இருந்தார், 2 பேரும் ஒன்றா போட்டோன்னு வச்சிங்களேன் அதான் சொர்க்கமாயிடும் அவங்களுக்கு, அங்கே போய் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியுது, அருண், தீபக், முத்துக்குமரன், ராணவ், சாச்சனா எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க நடிக்கிறாங்க இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மற்றவங்க நம்மளை தப்பாக காட்டிட்டு இப்போ நம்மளானாவோ ஈவில் மாதிரியும் இவங்க ரொம்ப புனிதர் மாதிரி வேஷம் போட்டுருக்குறாங்க, நம்ம டாஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் அங்கே வந்து நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இவங்க. இப்போ உள்ள 2 பேரையும் போட்டோன்னா அங்கே போய் ட்ராமா பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னாங்க. கரெக்டாக அதுக்கு தான் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இவங்க. அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, தீபக் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், 2 பேரும் ஒன்னாலாம் போடுவோம்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போடுவோம், இன்றைக்கி வந்து சௌந்தர்யாவை போடுவோம், நாளைக்கு ஜாக்லினா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதுக்கான காரணத்தெல்லாம் யோசிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ளே போடப்பட்டது ஜாக்லின் அப்படின்னு தான் தகவல் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நாளைக்கு சௌந்தர்யாவை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை அதனால தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம்ல, ரெண்டும் ஃபேக் அப்படின்னு. ஜாக்லினாவது 50% ஃபேக்கு, அது ஃபுல் ஃபேக்கு. சவுண்டு 100% ஃபேக்கு. இப்போ தெரியுது இல்லை, போய் அடிச்சுட்டு ஊன்னு அழுதுட்டா ஒன்று பாவம்ப்பா அப்பாவைப்பா அப்படின்றவாங்களே. இல்லை 2 பேரும் அது ஜாக்லின் அதுக்கும் மேலே போயிட்டு தலையை பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு 2 பேரும் தலையை சாச்சிக்கிட்டு ஒருத்தர் தலையை ஒருத்தர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊவா, ஏன்னா ரொம்ப நல்லவங்களாம். அதெல்லாம் பார்க்குறது செம்ம காமெடியாக இருந்தது அதெல்லாம். ஸோ எபிசோடில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அடுத்து ஜெஃப்ரியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அன்ஷிதா சாச்சனாத் இருக்குது, அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.